அதனுடைய பேரு ரோஸ் கார்டன்ல ஏராளமான ரோஜாக்களை நம்மால பார்க்க முடியும். அதுதாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது. சரிசா இருக்கு. இந்த ரோஸ் ஃபெஸ்டிவலுடைய செகண்ட் டேல இருக்கு. நம்ம இதெல்லாமே ஃபர்ஸ்ட் டேல வச்ச அந்த ஃப்ளவர்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் ஆல்ரெடி நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதனால் இதனுடைய இங்க ஏகப்பட்ட விதவிதமான பூக்களை இந்த வேற வேற டிசைன், ஷேப், கலர் எல்லாமே சான்ஸே இல்லை. ரொம்ப ஃபுல்லாக மாவிலை தோரணத்திலேயே இந்த என்ட்ரன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இயற்கை பாடத்தில் நான் உங்கள் தென்றல். ரெண்டாயிரத்தி 25 சண்டிகருடைய ரோஸ் கார்டனில் ரோஸ் ஃபெஸ்டிவல் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி பிப்ரவரியோடைய இந்த 3 நாட்கள் மட்டும் இந்த ரோஸ் ஃபெஸ்டிவல் இங்கே நடக்கும். வாங்க, இது ஃபஸ்ட் டைம் நானும் வரேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபெஸ்டிவலை பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து ரெட் கார்பெட் அண்ட் க்ரீன் கார்பெட் போட்டிருக்காங்க வர்றதுக்கு. இதுக்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ் வெரைட்டிஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க. இது இருக்கக்கூடிய எல்லா ரோசஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய பேர் இங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பிளட் டொனேஷன் கேம்ப், அந்த சீட்ஸ் சேல் பண்றது அந்த மாதிரி வச்சிருக்காங்க இங்க. இதுதாங்க சண்டிகர்ல இருக்கக்கூடிய ஜாகிர் ஹுசைன் ரோஸ் கார்டன். இது எல்லா வருஷமும் பிப்ரவரி மந்த்ல இந்த ரோஸ் ஃபெஸ்டிவலை இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த நேரங்கள்ல இந்த ரோஸ் கார்டன்ல ஏராளமான ரோஜாக்களை நம்மால பார்க்க முடியும். அதுதாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது.
ரோஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டிகர்ல மட்டும்தாங்க ரொம்பவும் ஃபேமஸா நடக்குது. குறிப்பா பஞ்சாப்ல. ஏன்னா, இதுதான் ஏசியாவிலேயே மிகப்பெரிய ரோஸ் கார்டன். அதனால மட்டும் இல்லாம, அத செலிப்ரேட் பண்ற விதமா தான் இந்த ரோஸ் ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் இவங்க கண்டக்ட் பண்றாங்க. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் இதை போடுறாங்களான்னு தெரியல. நான் நிறைய முறை இங்கெல்லாம் வந்திருக்கேன், ஆனால் அப்போலாம் இது ரன் ஆகலை. இங்கே என்ன இருக்குது? எவர் கிரீன் டெஸ்ட். ஓகே, ஸ்டால்ஸ் வச்சுருக்காங்க சேல் பண்ணுறதுக்கு. கவர்மெண்ட் ஹோம் சயின்ஸ் காலேஜ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நர்சரி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. சோட்டா லால் பிளான்டேஷன். ஓகே, இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நர்சரிஸ் தான் இருக்குது. இந்த ரோஸ் ஃபெஸ்டிவலுடைய செகண்ட் டேல இருக்கு நாமோ. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டேல நடந்த காம்படிஷன்ல வின் பண்ணவங்களுடைய அந்த ப்ராடக்ட்டை தான் இங்க டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ், நர்சரிஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருந்து இந்த பொக்கே மாதிரியான ஷேப்ஸ்ல இங்க காம்படிஷனுக்கு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரங்கோலி, அது போல நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. இதெல்லாமே ஃபர்ஸ்ட் டேல வச்ச அந்த ஃப்ளவர்ஸை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாட்டர் ஃபவுண்டைன்ஸ் அது வரைக்கும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் ஆல்ரெடி நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதனால் இதனுடைய எந்தெந்த ஃப்ளவர் பொக்கையெல்லாம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஃபுல்லாக லைனாக வச்சுருக்காங்க. இங்கே பக்கம் தேங்க்யூ. இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான ரோசஸையுமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாவே நம்மால இந்த கண்காட்சியில பார்க்க முடியும். இங்க ஏகப்பட்ட விதவிதமான பூக்களை இந்த கண்காட்சியில் நம்மால பார்க்க முடியுங்க. வேற வேற டிசைன், ஷேப், கலர் எல்லாமே சான்ஸே இல்ல. ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. நீங்க மறக்காம இந்த சண்டிகர் வந்தீங்கன்னா, இந்த ரோஸ் கார்டன மறக்காம ஒரு விசிட் பண்ணுங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. ஆனா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது பாருங்க இந்த ரோஸ் கார்டன்ல. அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. நானும் இந்த சண்டிகர்ல கிட்டத்தட்ட 2 வருஷமா இருக்கேன். தமிழ் குரல் கேக்குதேன்ற ஒரு ஆசையில தமிழங்களான்னு எந்த ஊருன்னு கேட்டேங்க. ஒரே ஒரு ஃபேமிலி தான். அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? சென்னையில ஆரம்பிச்சு மதுரை வரைக்கும் போயிட்டாங்க. 5, 6 ஊர் பேர சொல்றாங்க. என்ன ஊருங்கன்னு கேட்ட ஒரு கேள்விக்கு. தமிழேன்னு சந்தோஷப்பட்டு கேட்டதுக்கு, அவங்க சொல்ற வார்த்தையிலேயே இவங்க கிட்ட எப்பிட்றா பேசணுங்கிற அந்த ஃபீலிங்கோட ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வேற என்னதான் சொல்றது அவங்க கிட்ட? ஒரு பேர் ஊரு கேட்டதுக்கு ஊர்ல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஊர் பேரையும் சொன்னா, வாழ்க வளமுடன்ற வார்த்தைய தவிர வேற எதுவும் சொல்ல முடியல. இங்க இருக்கக்கூடிய இந்த ரோஜாவ பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வேற எங்கேயாச்சும் இந்த மாதிரியான ரோஸா பார்த்திருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த இடத்துல பார்த்தீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போன்சாய் மரம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் இடத்துல வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய, அதாவது 100, 200 வருஷம் பழமையான மரம் மாதிரி சின்னதுலேயே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
இப்போ நம்ம பார்த்த எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் ஃபெஸ்டிவலுக்காக டெக்கரேட் பண்ண இடங்கள். நார்மலாக இந்த சண்டிகர் ரோஸ் கார்டன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக நம்ம அந்த ஃபெஸ்டிவல்லேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த கார்டனுக்குள்ளேயே இருக்கணும். இந்த கார்டன் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவிலேயே மிகப்பெரிய கார்டன். அதனால் உங்களுக்கு தெரியும் அது அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், எல்லா வெரைட்டியான பூக்களுமே இந்த இடத்துல பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா 50,000 செடி வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இந்த ரோஸ் கார்டனில் இருக்கும். அதுவும் வெறும் ரோஜா செடி மட்டும் நான் சொல்கிறது. அது தவிர்த்து இங்கே நிறைய வெரைட்டியான செடிகள் இருக்குது இந்த ரோஸ் கார்டனில். 14,000 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோசஸ் வந்து இந்த ரோஸ் கார்டனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ரோசஸ் இருக்குது. எல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் சைஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நார்மலாக பார்க்குற ரோசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 வெரைட்டிஸ் பார்ப்போம் இல்லைங்களா. இங்கே வந்து உங்களுக்கு 14,400 வெரைட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பாருங்க, எவ்வளோ பெருசு, நல்ல பெரிய பெரிய சைஸ்லேயும் சூப்பரான வெரைட்டி டிசைன்ஸ் எல்லாமே இங்கே இந்த ரோஸ்களெலாம் நம்மளால் பார்க்க முடியும். எங்கெல்லாம் வந்து இந்த செடிகள் இல்லையோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போட்டுட்டு இந்த ரோஸ் ஃபெஸ்டிவலுக்கான இந்த என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அந்த ஃப்ளவர் ஷோ பண்ணுறது, சீட் சேல் பண்ணுறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2.5 கிலோமீட்டர் லென்த்துங்க இந்த பார்க்கோடைய நீளம் பார்த்திங்கன்னா. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ தூரம் நம்ம இந்த இது பாருங்கள், இது எல்லாமே ஒரே ஒரு வெரைட்டி மட்டும்தான் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே தனித்தனியாக ஒவ்வொரு வெரைட்டி மட்டுமே இருக்கும். சில இடங்களில் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கான அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டால்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸு அந்த மாதிரியான பொருட்களை சேல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க எல்லாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ் கார்டன்ல ரொம்பவும் ரோஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் நான் இங்க வந்து ரோஸ் கார்டனுக்கு வந்திருக்கேன். நெறைய பூக்கள் இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா, கார்ப்பரேட் அங்க இருக்கக்கூடிய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சேல் பண்றதுக்கான ஸ்டால்ஸ் தான் வந்து இந்த இடங்கள்லாம் வச்சிருக்காங்க. எங்கெல்லாம் அந்த ரோஸ் இல்லாம இருக்கோ, அந்த இடங்கள்லாம் இவங்க இந்த ஸ்டால்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அடுத்ததா மெயின் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் கோர்ட். இந்த ஃபுட் கோர்ட்ல நெறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நார்த் இந்தியாலருந்து சவுத் இந்தியன் ஃபுட் வரைக்கும் இங்க நமக்கு கிடைக்கும்.
இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோஸ் கார்டன்ல ஒரு தனியான இடத்துல இந்த மாதிரி கேப்ல ரோசஸ், ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு, நம்ப ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக நமக்கு ஒரு 2, 3 மினிட்ஸ் டைம் குடுப்பாங்க. அதுக்குள்ள நம்போ இந்த ஃபோட்டோஸை எடுத்துக்கலாம். அதுதாங்க இந்த இடம். பட் பரவால்ல. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே மக்களுக்கு வந்து அ Instagram, Facebookல அவங்களுடைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் இங்க எடுக்கலாம். बटरफ्लाई ஒரு வழியா இந்த ரோஸ் கார்டன்ல நடந்த இந்த ரோஸ் ஃபெஸ்டிவல நம்ம சுத்தி பார்த்தோம். ஆனா, இதுல நான் நெறைய விஷயங்கள் பார்த்தேன். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ண முடியல. ஏன்னா, ரொம்பவும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நான் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் இந்த இடத்துல. அதனால ஃபேமிலியோட வர்றதுக்கு சூப்பரான பிளேஸ் தாங்க இந்த ஜாகிர் உசைன் ரோஸ் கார்டன் சண்டிகர். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.